முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிழவன்குளம் A9 வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சொகுசு ரக பஸ் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 19 பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பஸ்ஸின் சாரதியும் பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஹப்புத்தலை பெரகல பகுதியில் நேற்றிரவு 9:30 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 20 பேர் தியத்லாவை மற்றும் 2 பங்கிட்டி ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹப்புத்தலை போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை அம்பாறை வரிப்பந்தாஞ்சேனை பகுதியில் முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயங்களுக்குள்ளானவர்கள் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்களுள் 5 வயது குழந்தையும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் அம்பாறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை பொத்துவேல் நகரில் உளவு இயந்திரம் ஒன்று குடை சாய்ந்ததில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். சியம்பலாண்டுவை மடுகம பகுதியிலிருந்து யாத்திரையில் சென்றிருந்த சிலரே விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பொத்துவேல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 4 மேலதிக சிகிச்சைகளுக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் உளவு இயந்திரத்தில் 21 பேர் பயணித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கதிர்காமத்திலிருந்து நுவரெலிய நோக்கி பயணித்த கேப் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் தூக்க மயக்கமே விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த நிலையில் வெளிமடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 5 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் 3 பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் வெளிமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.